எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? ஒரு குடும்பம் தேவனுடைய பணிவிடைக்காரன், ஊழியக்காரன் அல்லது விசுவாசி, கர்த்தரோடு நெருங்கி ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? என்ன நீங்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும்? யோபு 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெற்றுக்கொள்வது தவறு இல்லை, பிள்ளைகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தவறு இல்லை. ஆனால் அதோடு விட்டுறக்கூடாது. அதோட சாவுக்கு வருதோ, திருமண கருமாதிக்கு வருதோ, அல்லது சோத்திர கொடுத்துக்கு வருதோ, அல்ல நம்ம பார்த்துன்னு இருக்க போகிறது கிடையாது. அனுதினமும் பிதாவும் குமாரனும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறாங்க. யோவானில் வாசிக்கிறோம், குமாரனாக்கிய கிறிஸ்துவும் பிதாவாக்கிய தேவனும் அந்த இடத்துல எந்த ஒரு ஐக்கியம் இல்லாமல் எப்பொழுதுமே பிதாவின் வார்த்தையை செய்கிற குமாரனாக இருக்கிறார். பிதா தம்முடைய சித்தத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிதா குமாரன் என்று அந்த பிணைப்பு ரொம்ப இணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்றால் எப்படி வளர்க்கணுன்றது வேதம் சொல்லுகிறது. இங்கே பெண்களும் இருக்கிறாங்க. யோபுக்கு நான் சொல்கிறது முதல்ல அந்த அழிவுக்கெல்லாம் முன்னே சொல்கிறேன். பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. பெண்களும் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறாரு ஐயா, ஆண்களும் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவனுக்கும் மகன்கள் இருக்கான், பிள்ளைகள் இருக்காங்க, மருமகள் வராங்க, மருமகன் வராங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூஷிப்பார் சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். எல்லாருடைய இலக்கத்தின்படியும், இங்கே தான் தாவீது தவறுனது, உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஊழியம். எல்லாருடைய இலக்கத்தின்படியே ஒவ்வொரு பலி செலுத்தணும். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு பலி செலுத்தணும். தொகை என்ன தெரிஞ்சது, பலி செலுத்த ஞானம் இல்லை, மறந்து போச்சு. மறந்து இல்லை, அங்கே ஆசாரியன் இருக்கணும். அந்த இது மாதிரி டெசிஷன் எடுக்கிறப்பெல்லாம் ஆசாரியன் இருக்கணும். சொல்லியிருக்கலாம், நீ யோபு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக சொல்கிறான், யோவாப் சொல்கிறார். ஏன் இப்போ அதெல்லாம் இது அரசியல் சர்ச்சையாகவே போச்சு. இது அரசியல் ஆலோசனை போல ஆச்சு. நான் ராஜாவா நீ ராஜாவா சொல்கிறத செய்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் விஷயம் என்னென்னா, இங்கே யோபு செய்கிற சர்வக தகவலே தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆத்மாவுக்கு ஒரு பலி, அவரவருக்கு ஒரு பலி செலுத்துக்கிறான். இந்த இடத்துல எல்லாரையும் அழைத்து அனுப்புகிறான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகள் இல்லை, குமார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. குமார்த்திகள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறாங்க. இது சொத்தில் இந்த பரிவர்த்தனையில் பாராபட்செல்லாம் சொல்ல, பலி செலுத்துகிறதுல நீங்கள் காணப்படணும். மாம்சத்தை சுக்கலாக, அதாவது மாம்ச கிரியைகளை அழிக்கிறதுல குடும்பத்தில் புருஷர்கள் தலையாய் நிற்கணும். பெண்களும் இருக்கலாம். ஆனால் அந்த சம்பாஷணை, பெற்றோரோடு இருக்கிற சம்பாஷணை திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறது? ஒரு வளமான குடும்பம் எப்படி நிர்வகிக்கிறார் பாருங்கள். வளம் பெறுகிறது என்றால் நம்முடைய பிஸ்னஸ் ஐடியா, நம்முடைய எல்லா திறமை அதெல்லாம் வச்செல்லாம் சில பேர் செய்வாங்க. ஆனால் விளங்காது. பிஸ்னஸ் விளங்கும், ஏன் விளங்க மாட்டான். முடிச்சுட்டு நைட்டு ஒரு புட்டியோடு வந்து உட்காந்துருவாங்க. குடும்பமாகவும் குடிப்பாங்க, தனியாகவும் குடிப்பாங்க. ஒரு சிற்றின்பம் அவங்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். எல்லாரும் காண இது நடக்கும். நீங்கள் வேணால் பார்த்துருக்கலாம். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் தேவராஜில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இங்கே ஐஸ்வர்யெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல கூப்பிட்டு அனுப்பி, பசங்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்பி. அந்த பசங்களும் திருமணத்துக்கு அப்புறம் சாக்கு போக்கு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ மழை வரல, இது திருமணம்னா வரல, ப்ரெக்னென்ட்டு வரல, எவ்வளோ நம்ம சபைக்கு எவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறது இருக்குது. உண்மையாகவே இருக்கும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாகவே இருக்கும். இங்கே காரணங்களுக்கு இடம் கிடையாது. குடும்ப நிர்வாகம், நோ ரீசன்ஸ் அலவுட். நோ ரீசன்ஸ் ஆர் அலவுட். கிங்டம் பிரின்சிபல். வான்னா வரணும். இது என்ன, உங்கள் அப்பா, நானே அப்பாவாயிட்டேன், நீ அப்பா வாங்கின, ஆனால் அப்பாவுக்கு நீ புள்ள தான், நீ எப்போ இருந்தாலும் வரணும். அழைத்து அனுப்பினா வரணும். அப்படி அதனுடைய பொருள் என்னென்னா, அவர்களை அழைத்து அனுப்பலாம். புள்ள எல்லாம் மனைவிமார்கள் எதிர்க்கெல்லாம் பேச முடியாது. சில விஷயம் வந்திருக்க மருமகள் எதிர்க்க பேச முடியாது. நீங்கள் மகள் அழைச்சிங்களாங்க, மருமகன் கூடயே வருவான். அது தனியாலாம் நம்ம வண்டி அமிச்செல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது. அவங்க எதிர்க்க சில விஷயம் பேச முடியாது. இந்த குடும்ப நிர்வாகத்தை நான் எடுத்து விளக்குகிறேன். அழகாக பிள்ளைங்களை மட்டும் கூப்பிடுகிறார். அவர்கள் எல்லா இலக்கத்தில் சர்வகன பலி செலுத்தி அந்த நாட்களில் இப்படி யோபு இப்படிலாம் செய்து வரும். தேவன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து கொண்டதுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எனக்கும் உண்டான பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், சுதந்திரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய அன்னாடம் வருமானமாக இருக்கட்டும், கையின் பிரயாசமாக இருக்கட்டும், மாத சம்பளக்காரங்களாக இருக்கட்டும், தினக்கூலியாக கூட இருங்க, அல்ல பெரிய தொழில் செய்கிறவா கூட இருங்க. உங்கள் தொழில் மீது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு வர வேண்டும். அப்பார்ட் ஃப்ரம் இன்சூரன்ஸ், நம்ம அந்த காப்பீடு திட்டத்துக்கு மேலே சொல்கிறேன் நான், அது உலகம் கொடுக்கறது.
ஆயில் காப்பீடு இதெல்லாம் வந்து காப்பீடுகளுக்கு மேலே நான் சொல்கிறேன். தேவன் உங்களுடைய பாதுகாப்பு காவலராக இருக்கணும். கர்த்தர் காவல் காக்காராக்கில் காவல் காக்கருடைய பணி விருதா. ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற தேவன் அதோடு கொடுத்து விட்டு போக நம்ம விடக்கூடாது. அந்த தேவன் அதில் இருக்கட்டும். தேவன் தான் அதை பாதுகாக்கணும். பிள்ளையாக இருக்கட்டும், அது யாரானா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சுதந்திரம் என்று பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், மனைவி கர்த்தரால் இருக்கிற நன்மை, இது தேவன் அருளுகிற ஈவு. எவ்வளோ நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாம் தேவன் கொடுத்தார் என்றால் யூ நீட் டு ஆக்டிவேட் தி காட்ஸ் கிங்டம் பவர். நீங்கள் செயல்திறன் உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் சொல்கிறது. பலி செலுத்துக்கிறதுல யாரை வச்சு செலுத்தணும், யாரை வச்சு செலுத்தக்கூடாது, யாரை எங்கே வைக்கணும். அங்கே ஊழியத்தில் வைக்கக்கூடாத இடத்துல சாமுவேல் பிள்ளை தான், அந்த இடத்துல தான் மோசே ஜெயிச்சார். மோசேக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சிப்போரால் விருத்தசேதனம் பண்ணி கொண்டு வரான். தேவன் கொல்ல பார்க்கிறான் அவங்க புறப்பட்டு வருகிற பொழுது. அந்த 2 ஆண் பிள்ளைகளை பற்றி தானே எந்த தகவல்களுமே இல்லை. யோசுவா 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 எல்லாரும் நினைத்து கொள்வாங்க. அந்த பவுலும் சீலாவும் புருஷமாண்டாட்டின்னு கொஞ்சம் பேர் ஒரு உருண்டையில் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. புருஷமான பொம்பளைன்னு கூட பார்க்காம சீலாவை அந்த அடி அடிச்சிட்டான் அப்படின்வாங்க. பவுலும் சீலாவும் ஆண்கள்ன்றது தெரியாது. அதுபோல் யோசுவா நூனின் குமார்னு எழுதப்பட்டதுக்கான காரணம் மோசையின் குமார்னு இல்லை, நூனின் குமாரன் அவன். அதில் தான் மோசே ஜெயிச்சது. எங்கே சாமுவேல் தோத்துட்டாரு, மோசே ஜெயிச்சிட்டார். சொல்கிறேன், ஊழியத்தில் கூட யாரை எங்கே வைக்கணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறபடி செயல்படுகிறோம் தான் உண்மையான உத்தம ஊழியன். எவ்வளோ ஜெபிக்கிறான், எவ்வளோ தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் என்பதில்லை. கடைசி காலத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போகிற முட்கள் எல்லாம் நம்ம பலி வீட்டில் விட்டு போனாக்கா அவ்வளோதான், பன்றிகள் மத்தியில் பூத்த போட்டால் மாதிரி இருக்கும். அது ஒரு ஒழுக்கும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெள்ளைஞ்சலையும் வந்து நிற்கும். அது அவங்க அம்மா பின்னாடி குத்தி கொண்டே இருக்கும். அந்த அம்மா சொத்து சுதந்திரம் தசபாகம் இப்படி போயிடும். கலெக்ஷனு காணிக்கை ஆரம்பித்தது வந்து அபிஷேகம் ஆராதனை அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். உபவாசம் ஜபம் தாழ்மை பரிசுத்தம்னு விசுவாசம்னு கனிகள் அப்படி இப்படின்னு நற்சாட்சின்னு இப்போ வந்து டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறன் கொண்ட ஜனங்களாக மாறும். என்ன நிர்வாணங்களும் காணப்படும். நிர்வாகமாக மாறுற பொழுது ஒழியும் அந்த இடத்துல நிர்வாணங்களும் அவலட்சணங்களும் வெளியரங்கமாக்கப்படும். இது வந்து மகிமை மூடின ஊழியமாக இருக்கணும்னா இப்படி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீடு மகிமை மூடின வீடாக இருக்கணும். கர்த்தர் பாதுகாக்கணும். ஒரு 50 ரூபாய் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோன்னா உங்கள் மனசு என்ன ஆகுது? வெறும் 50 ரூபா. நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க இருந்தால் கூட அந்த 50 ரூபாய் எங்கேயோ போச்சியா. கணவன் விட்டா மனைவி விடாது, மனைவி விட்டா கணவன் விட மாட்டாங்க. அது எங்கே பாரு, அது எங்கே பாரு, அது எங்கே பாரு. அது கிடச்சிச்சின்னா ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இழந்ததை பெற்றுக்கொண்ட சந்தோஷம். ஐயா அல்லேலூயா 50 ரூபா ஒரு சின்ன விஷயம் நமக்கு அப்படி இருக்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய காரியத்துக்கு ஆசை இருக்குதே, நல்லா இப்போ யோசித்து பார்க்கணும். விசுவாசம் வேறு, ஆசை வேறு, எதிர்பார்ப்பு வேறு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்த்தா நம்ம சின்ன போர்ஷன் நம்மளால் பெருக்க முடியல. ஒரு பெரிய திரையுலக நட்சத்திரம் சொன்னார், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. மிக பிரபலியமான திரையுலக நட்சத்திரம், கதாநாயகனா நடிகர்களில் அவர் பயங்கர உச்சகட்டம். அவருக்கு இருதய அந்த மாரடைப்பு வந்த பொழுது 2 பிள்ளைங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டாராம். பெரிய பெரிய வீடுகள், அது கேட்கல யாருக்கும். எதாச்சும் அந்த மனைவி வரப்போ ஐயோ விழுந்துட்டாரேன்னு கணவன் அந்த டைமில் அடிச்சு பிடிச்சி தூக்கின்னு போய் போட்டு காப்பாற்றிட்டாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு இருந்தேன். 2 பசங்க பேரை கூப்பிட்டு எதுக்குமே வரல, கேட்கல. பெரிய பெரிய அரண்மனைகள் போல் இருக்கும் அந்த வீடு. நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழக்கம் எனக்கு. பெருசாக இருக்கும் ஒரு ரூமும். அப்படி இருக்கப்போ அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்குற வர மற்ற இயக்குநர்கிட்ட சொன்னான், அந்த பெரிய வீடு கட்டிடாதீங்க, கூப்பிட்டா பசங்க வரமாட்டாங்க. அந்த காலத்தில் டெக்னாலஜி வேறு. இப்போ தான் பசங்க எல்லாம் மானிட்டர் பண்ணிருக்குதுங்க வீடியோ வச்சு. அந்த காலம் வேறு. அந்த மாதிரி கூப்பிட்டா குரலுக்கு பிள்ளைகள் வருகிறார்கள் வர மாட்டார்கள் என்பது இல்லை. கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்தில் மகிமை பாடணும்னா உங்களே காத்துக்கொள்ளணும், உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், உங்களுடைய உணர்வுகளை காத்துக்கொள்ளணும், உங்களுடைய செய்கைகளை காத்துக்கொள்ளணும். நீங்களே காக்கப்படணும், நாமே காக்கப்படணும். அப்புறம் நமக்கு உரிய ஆசீர்வாதங்கள் சுதந்திரங்கள் அனைத்தையும் கர்த்தர் காக்க வைக்கணும். காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இஷ்டப்படி இருப்பாங்க. இங்கே இந்த பலி செலுத்துகிற பொழுதே நீங்களும் கர்த்தரும் இணைக்கப்படுகிறீங்க. மோர் தென் ப்ரேயர். இந்த பலி செலுத்துகிற பொழுதே நீ கட்டாயம் வரணும்டா, நீ வந்தே ஆகணும். எல்லாருக்குமே வேலை இருக்குது, எல்லாருக்குமே பல ஜோலிகள் இருக்கும். சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நிர்வாகன்றது அதுதான். வரணும்னா வரணும். இடி இடிக்கும், மழை பெய்யும், காற்றடிக்கும்,
அந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது. வரணும்னா வரணும், வரலன்னா பெரம்பெடுத்து அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு வரணும். ஒரே வார்த்தை நீதிமானன் கர்த்தர் நம்ம சொல்கிறது நம்ம தனிப்பட்ட ஜீவன். இது குடும்பம்னு வரப்போ குடும்பத்தில் ஒருத்தங்க தவறு பண்ணாலும் அந்த குடும்பமே கலங்கும், அந்த குடும்பமே அசிங்கப்படும். நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து நிறுத்துறது தான் அந்த குடும்ப தலைவனுடைய ஒரு கைங்கரியம். அந்த குடும்பத்தில் அவனுடைய கடமைகள் பொங்கி போடுகிற மனைவி மட்டுமல்ல, உழைத்து கொடுக்குற ஆண் மட்டுமல்ல, உணவுக்கும் உடைக்குமே அப்பத்திற்கு மட்டும் அந்த குடும்ப தலைவர்கள் தலைவிகள் அல்ல, சேர்த்து நிறுத்தணும், கூட்டி சேர்க்கணும், எல்லாரையும் பிடிக்கணும். அதாவது நெருக்கியல்ல, அவங்களுடைய சொற்களுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்படணும். வளர்ப்பு அப்படி இருக்கணும். அப்படி ஒரு வளர்ப்பு. சொத்துக்கள் சுதந்திரம் எல்லாம் யோபினுடைய அந்த சுதந்திரங்கள் தான் தெரியும். இது குடும்ப ஞானம், குடும்ப நிர்வாகம், ராஜ்யத்துக்குரிய ஞானம். இந்த மனுஷனை கர்த்தர் நீங்கள்லாம் யோபு ஜெபித்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறிக்கை தான் இடுவார். நான் கர்த்தர் என்னை விடுவிப்பார், எனக்கு தெரியும், அவர் சர்வ வல்லவர், இப்படி தான் பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செல்வந்தர்களுடைய வார்த்தைன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க. நீதிமானுடைய வார்த்தைகள், உண்மையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வார்த்தைகள், தேவன் நெருங்கி ஜீவிக்கிற பக்தர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நான் ஜெபிக்கிறேன்னு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போய்டும். நம்ம பழக்கம் சொல்கிறோம், தண்ணி தாகம் எடுத்தா குடிச்சிட்டு தொண்டை வறட்சி இல்லாமல் திருப்பி ஜெபிப்போம். திருப்பினா கேட்போம், கேட்டதே கேட்டுன்னு இருப்போம். நீ என்ன கேட்டது போனால் அப்புறம் எனக்கு வளர்ச்சி என்னென்னா என் பேரனுக்கு பிள்ளைக்கு கேட்பேன், அப்புறம் பேரனுக்கு கேட்பேன், அப்புறம் அவன் பிள்ளைக்கு கேட்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன். இது நம்ம ப்ராக்டிஸ். வேதம் சொல்கிற ப்ராக்டிஸ் அப்படி இல்லை. எல்லாரையும் கூப்பிடு, அந்த கேவனுக்கு வர வேலை இல்லையா, ஃபோனை போட்டான் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் கேட்டியா நீ, இப்போ தாத்தா கூப்பிட்டா இருப்பார், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வான்னா வரணும். பாருங்கள், அது எவ்வளவாய் அந்த குடும்ப ஞானம். கிட்டி சேர்க்கிறதோ கூட்டி சேர்க்கிறதோ சாதாரண காரியம் இல்லை. அப்படியே வந்துச்சிங்கனாலும் சொத்து பிரிக்க போகிறாங்களான்ட்டு எல்லோரும் வந்துடும். மாதமாக பிரித்து கொடுத்துன்னு இருப்போம். இப்போ நடக்கிற கூத்து என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. ஓய்வூதியம் வந்ததுனாக்கா எல்லாம் பட்சிகள்லாம் வந்துடும், எங்கே இருக்கிறதும் வந்துடும், பிரித்து கொடுக்க போகிறாங்க. நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாம், புது தேவையோடு வரும். ஒவ்வொரு நாள் ஒரு கை கால் நல்லா இருக்குது, நீங்கள் வாங்கி உழைச்சி நீங்கள் சாப்பிட முடியாதான்னு கேட்குற மாதிரி இருக்கும். கேட்க முடியாது ஒரே முறை. இதெல்லாம் யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் கிங்டம் பிரின்சிபல். நான் உழைக்கிறதுலாம் யாருக்கு, என் பிள்ளைக்கு. நீ இருக்கிற வரைக்கும் கெடுத்துட்டு போறியே, நீ செத்து போட்டுனா பிச்சை தான் எடுப்பான் 50 வயசில். நடக்குதா? 50 வயசுக்கு மேலே கஷ்டம் வரலாம் பார்த்தீங்களாக்கா ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் உட்காந்தோன்னா இருப்பான், இல்லை பென்ஷனில் ஓய்வூதியத்தில் வயிறு வளர்த்ததாக இருக்கும். அம்மாவோட பென்ஷனும் வரும், அப்பா செத்துட்டு அப்பாவோட பென்ஷன் அம்மா வாங்குது, அம்மாவோட பென்ஷன் வாங்கி ரெட்டிப்பான நன்மையில் நல்லா ஜம்முன்னு இருக்கும். உழைப்பாளிக்கு மிஞ்சி காணப்படுவான், ஜெயிச்சவன் போலவே நடந்து பார்ப்பான். சர்ன்னு இறக்கும் அந்த கிழவன் கிழவி செத்து போச்சுட்டான். என்னை கேட்டுக்கொண்டு ரொம்ப அழுவாங்க. 55 வயசுல அப்பா இறந்துட்டாரு, அம்மா பாசத்துல அழுதான். பழி வாங்குற சுபாவம் வருகிற பொழுதே தெரிஞ்சுக்கோங்க. போச்சு உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னு அப்பா போனாருன்னு அழுவல. அது தடை அப்பா போய் அழுவுறதெல்லாம் 10 வயசு 12 வயசுல அழுறது. ஐயோ தடை போயிட்டானே, கல்வி போயிடுச்சு, தாய் போயிட்டா, அறுசுவை உணவு போயிடுச்சு. இப்போ தடை செய்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றது? பலிபீடத்துல இருந்து இதுங்களை என்ன சொல்றோம் நான் சொல்றேன். அது ஏன் நம்ம கர்த்தர் மன்னிக்க வேண்டும்? என்ன வார்த்தை நான் பேச முடியும்? அன்பு. இது என்ன உணவு நீங்க சாப்பிடுறீங்க தெரியாம என்ன நான் சொல்றேன். அழைத்திருக்கிறார். கையின் பிரயாசத்தை அந்த அனுபவமே இல்லை. தெளிவா சொல்லுகிறது. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளிலே அப்படியே மாய மேல டைவர்ட் அடிச்சு இது இந்த இடத்துல அவன் மந்திரம் பண்ணிட்டான். பெரிய விதத்துல செத்து போட்டான், பென்ஷன் இல்ல, பிச்சை எடுக்க கொண்டிருக்கிறான். உங்க அம்மா செத்து போட்டா, என்ன அசைவாடி கொண்டிருக்கிறான். இந்த 2 ஓய்வூதியத்துல உங்கள் சகோதரரை மாத்திர வாழ்த்திருந்தால் விசேஷித்து செய்கிறது மிதக்கி கொண்டிருந்த ஜனங்கள். அதிகாரம் 80,000 1 lakh பென்ஷனை உதவாக்கற உழைப்புனா என்ன தெரியாத ஒரு புள்ள கிட்ட இருந்தா முழுவதும் ஜெகஜோதியா அதிகாரம் முழுவதும் பொண்டாட்டி அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 40வது வசனம் முதல் கொண்டு இவன் என்ன சொல்றாங்க, பெரியவங்க என்கிட்ட சொல்றப்ப அந்த பொண்ணு கோச்சிங் போயிட்டால்னா என்ன பண்றது? கடைசில என்ன சொல்லுகிறது? நீங்க ஜெபம் பண்ணுங்க, பரலோகத்துல இருக்கிறவங்க பிதா மனம் திரும்புதல் சர்க்குணராய் இருக்கு. இதெல்லாம் பட்னி போட்டாதான் வர்க் அவுட் ஆகும் கர்த்தருக்கு தெரியும். இல்ல இந்த ஜனங்களுக்கு புதுசா அப்படியே அம்மா வயித்துல வந்து வந்த குழந்தை மாதிரி பாப்பாங்க. ஸ்நேகிப்பீர்கள். இந்த சோத்திரம் கூட்டலாம் முஞ்சோன பாத்தீங்கன்னாக்கா புதுசா பாப்பாங்க. நீங்க விசேஷித்து செய்யுங்க. என்னடா இப்படி எல்லாம் மரியாதை கொடுக்குறான்னு பார்த்தா ஆயக்காரர்கள் அப்படி செய்கிறாங்க. பார்த்து குலுக்கி அழுவான். தலை நடிச்சு பாருங்க. உங்களை பகைக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இழுத்து நிற்கிறப்ப தெரிய வேணாம். உங்களுக்கு மூஞ்செல்லாம் உங்களுக்கு பகைக்கிறவர்களை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. என்ன பண்ணுங்க? சத்துருக்களை சிநேகிங்க. போச்சா ஜீவியம் ஃபுல்லா நிந்திக்கிறவர்களுக்காக களியாட்டுகளும் கேளிக்கைகளும் சுத்தி கொண்டு இருக்கோம். இப்படி செய்வதனால
கடைசி பிதாவுக்கு வரைக்கும் நீங்கள் இவங்க வந்து புத்திரராய் அவங்க இருப்பீர்கள். ஓவர் பேம்பரிங், அப்படியே பாருங்க. செல்ல குத்து வந்து தம்பி இருந்தது, தம்பி விசுவாசிக்கிறவன் எங்க விரும்புது, இருக்கிறான்? இந்த மாதிரி கேஸ் விசுவாசிக்கிறவனும் இந்த மாதிரி அவருடைய பிள்ளைகள் குமாரன் வந்து என்று தாய் தகப்பன் அழைக்கப்படுகிற பிரியவே மாட்டாங்க, ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறான். பிரியவே மாட்டாங்க. பிரிஞ்சாதான் காஞ்சி என்று போடுவாங்க. வாசிக்கிறோம். அப்படி பிரிஞ்சாலும் வந்து உறிஞ்சு கொண்டு போவாங்க. அந்த சேஷ்ட எங்க இருந்தாலும் மாசம் மாசம் வந்து பணம் வாங்கி போய் சாப்பிடுற இதுல ஊழியக்காரங்க இதுல இருக்கான். துன்பப்படுத்தும் நமக்கு கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் என்று இதுல கேட்டா, ஊழியம் செய்யறவங்களும் நாங்க நம்முடைய ஊழியம் தான் செய்யறவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி போய் ஓய்வு கர்த்தர் என்ன வாங்கி செய்கிறார்? குடிக்கி அவருக்கு தின்னு புத்திரராய் வைத்த இருக்கிறதுக்கு வளர்க்குற ஒரு குடும்பங்களும் தருணத்தை இருக்குது. நமக்கு அது வேற மாதிரி மருத்துவ செலவுகள் அதற்கு தான் இந்த அனுக்கிரகம் வருகிறது. இதெல்லாம் வந்து சத்தியங்கள். அதனால தான் அந்த பழி ராஜ்யத்துக்கு வாங்குற பிடிக்காத சுபாவத்தை காரியம். இந்த இடம் கையின் பிரயாசம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலன்னா இந்த மாதிரி திருடினா இது ஒரு மாதிரி கள்ளத்தனம் தானே. சுபாவ கிளைக்குள் வருகிறோம். ஓய்வூதியம் முதியவருக்கு அவங்க சொல்ல நான் கொடுக்குறேன். அவர்களால நம்ம பெரிய நஷ்டம் அடைந்திருந்தாலும் நீங்க கொடுக்குறோமோ அவங்க கிட்ட நீங்க வாங்கணுமா? அவர்களால வேதம் என்ன சொல்றது? சொல்றது? நம்ம பாதிக்கப்பட்ட அவங்க கிட்ட கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கன்னு தன்மானத்திலும் இப்ப அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினா அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி காட்ட முடியாத ஒரு வேலை பண்ணி விட்டு போயிருந்தோம். ஆசீர்வாதம் எல்லாம் இல்ல. நம்ம என்ன இப்ப செய்ய அந்த பென்ஷன் எல்லாம் நிறுத்தி போட்டாங்கன்னா சுபாவ கிளை இப்ப இவங்க நிலைமை எல்லாம் என்ன? சுபாவ கிளை இப்போ 2005 அப்புறம் இந்தியால வாழ்க்கையில இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் எடுத்துட்டான். இப்பதான் உண்மையான ஜீவியா அன்புலாம் தெரியும் ஜனங்களுக்கு. பாதி பேர் போறது இல்ல வேலைக்கு, இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு ராஜ்யத்துக்குரிய அதுல என்ன ஒண்ணும் வரப்போறது இல்ல. சில நோய்கள் எல்லாம் அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, உங்களுக்கு தேவை பயம் இருந்தா இந்த பக்கம் திசை திரும்பாதுன்ற மனியாத சுபாவத்தினாலே பண கஷ்டம் உள்ள ஒரு முதியவரை போய் பார்த்தா ஆசீர்வாதத்துக்காக போகணும். அதாவது காசுக்காக இல்ல. இந்த வயசுல அவங்க நிக்கிறாங்களே, அந்த வயசுல நம்ம வருவோமா? சூழ்நிலை வந்துவிடும். இந்த வயசுல அங்கிள் இருக்காரு, ஆண்டி இருக்காங்களே, அம்மா இருக்காங்களே, அப்பா இருக்கு, அப்படி போகணுமே தவிர அதுங்கிட்ட கிடைக்கும் சொல்லி போறதெல்லாம் நம்ம எல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்ம நினைத்தருளுகிறார். இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிற அப்படியே நம்ம முடக்கிடுவோம் வாழ்க்கையில். தேவன் இந்த மனிதன் இந்த படிப்பு படித்தாலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? படிப்பு ஒரு டூல், அது வந்து நமக்கு ஒரு கோலா கர்த்தர் தரார். அவ்வளவுதான். பாருங்க, ஆசீர்வாதம் குடும்ப நிர்வாகத்துல ஜனங்களால் நம்மால நேசிக்கப்பட்ட ஜனங்க. நம்ம இது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுங்க. அடுத்ததாக பார்த்து முடிக்க நம்முடைய உதவி அவங்க நாடின ஜனங்க.